ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் கிரேவி ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாக்கெட் காளான் வாங்கியிருக்கேங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. காளான் எப்போவுமே அப்படியே அரிஞ்சு நம்ம சமையல் பண்ணக்கூடாதுங்க. அதில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம உரிச்சிட்ட பிறகு தான் நம்ம சமையல் பண்ணணும். பாருங்கள், ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மேலேருந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதில் இருக்கிற தோல்லாம் ஈஸியாக உரிச்சிக்கிட்டு வரும். சில பேர் அப்படியே நமக்கு கழுவிட்டு சமைப்பாங்க. அப்படி சமைக்கக்கூடாது. இதில் இருக்கிற தோலை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம சமைக்கணுங்க. பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு தோல் உரிச்சிக்கிட்டு அழகாக வருது பாருங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ண காளானும் க்ளீன் பண்ணாத காளானும் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக அழகாக இருக்குன்னு. இப்போ எல்லா காளான்லேயும் இருக்கிற தோலெல்லாம் நம்ம எடுத்த பிறகு உப்பு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்த பிறகு நல்லா கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குன்னு. இப்போ காளான் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மசாலா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. அதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடாயை சூடு பண்ணிக்கலாங்க. ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கங்க, அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கங்க. இப்போ இது எல்லாமே எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுக்கக்கூடாது. நமக்கு அந்த வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்தது ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சுக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காளானம் சேர்த்துக்கலாங்க. காளானை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க. அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வேக விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுவையான காளான் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதேமாரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.